நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த குரோதி வருஷம் கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நிதானம், பொறுமை, எந்த முயற்சியிலும் கவனம் அப்படின்றது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜா யாரு? செவ்வாய். மந்திரி யாரு? சனி பகவான். ராஜாவும் மந்திரியும் ஒருத்தருக்கு ஆப்போசிட். அப்போ இது எப்படி இருக்கும்? எது எடுத்தாலுமே பிரச்சனையா வார் மாதிரி இருக்கும். அதாவது இது ஒருத்தர் சொன்னா உடனே அதுக்கு அப்போஸ் தான் ஏற்படுமே ஒழிய அக்செப்டன்ஸ் அங்க வராது. ஸோ இது எப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்தே வரல, அவன் சொன்னான்றதுனால இவங்க செய்ய மாட்டேன்றாங்க. எது எடுத்தாலுமே இழுபறியாக இருக்குது பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களை சுற்றியே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இதில் உங்கள் இடத்துலையே அதில் ஜென்ம சனி வேற இல்லையா, அப்போது அந்த 2ஆம் வீட்டில் வேற யார் இருக்காங்க? 2ல் ராகு, அந்த 2ல் புதன், 2ல் சுக்கிரன். அட நீங்கள் நல்லது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நெகட்டிவ் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அதில் சரின்னு சொன்னால் கூட சரியா கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி இருக்கணும்? சிவனேன்னு இருக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் பேசிட வேண்டாம். 2ஆம் வீட்டில் ராகுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ல் கேது. அப்போது நீங்கள் சின்ன ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையை நீங்களே கூட்டிட்டு வந்துடுவீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த வருடம் முழுக்க நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இருக்கிறதுல சரி சுபகாரியம் நடக்குமா? நடக்கும். ஆனால் அந்த இடத்துல நிறைய விமர்சனங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பாண்டேஜ் உங்களையே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கும்பராசி கும்ப லக்னமாக இருக்கலாம், கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆச்சு அப்படின்னே மைண்டில் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணும்போது அன்பு, ஆதரவு, அனுசரிப்பு எல்லாமே இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் புரியாத இரிட்டேஷன், புரியாத டென்ஷன், எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள், நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையுமே தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய லெவல்லையே எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேட்டரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சமையல்காரரை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அகெயின்ஸ்டாக கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடு பெரிய மோதல்ல போயிடும், அதில் பிரச்சனையாயிடும். கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய இப்போ திசை என்ன, இப்போ புத்தி என்ன, இப்போ அந்தரம் என்ன? ஏன்னா சனி சரியில்லை, ப்ளஸ் 2ல் ராகு, 8ல் கேது, வீணான பிரச்சனைகள் வாவான்னு கூப்பிட்டு வந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் தவிர்ப்பது மிகவும் முக்கியம். எந்த ஒரு பாயிண்ட்லையுமே பொறுமை வேணும். அந்த பொறுமையில் நீங்கள் போகும்பொழுது மட்டும்தான், அந்த பொறுமைன்னா என்னென்னா நிதானத்தோட அப்படின்றது தான் பாயிண்ட். அதாவது உங்கள் ஐடியாவே சொல்லாதீங்க. ஒரு யார் என்ன சொன்னாலும் உங்களை இரிட்டேட் பண்ணி விட்டுரும் பிளானட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வலிக்குதான்னு கேட்பீங்க, என்ன சும்மா வலிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க என்ன கேட்டாங்க? வலிக்குதான்னு தானே கேட்டாங்க. அதையே உங்களுக்கு இவ்வளோ இரிட்டேட் ஆகுது. அந்த மாதிரி எல்லா விஷயமே யூல் கெட் இரிட்டேஷன்ஸ். இப்போ அக்செப்டன்ஸுக்கு உரிய காலகட்டம் கிடையாது. உங்களுடைய நடக்கிற திசா புத்தி ஃபேவரபிள் இல்லைன்னா எல்லா விஷயமே அக்செப்ட் ஆகாது. உங்கள் மனசு போராடும். இப்போ போகணும்னு போராடும், ஆனால் இங்கேயும் பார்க்கணுன்னு போராடும். ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாதுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு புரிய வைக்கும். ஆனால் அந்த புரிதல் அப்படின்றதுக்குள்ள படாத பாடு இருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது மனசுல இவ்வளோ பிரச்சனை எல்லாம், அப்போ மனம் அப்படின்றது இவ்வளோ இருந்ததுன்னா அப்போ ஆரோக்கியம் எந்த அளவுக்கு கெடும்? எல்லா ரூபத்துலையுமே யூ வில் ஃபீல் ரெஸ்ட்லெஸ். ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குமா? எந்த லெவலுக்கு இருக்கும்? இருக்குமான்றது உறுதியாக இருக்கும். ஆனால் அது எந்த லெவலில் இருக்கும் இந்த குரோதி ஆண்டில் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரத்தை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது. இதுக்கு ஒரே வார்த்தை நான் என்ன சொல்வேன்னா, யார் என்ன பேசினாலும் மௌனம், சிரிப்பு, அது 2ஓட நீங்கள் காலம் கடத்திடுறது தான் சிறப்பு. இந்த காலகட்டத்தில்
புது உறவுகளோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு அப்படின்றது தான் வந்து கணவன்னா மனைவி, அப்புறம் கல்யாணம், திருமணத்தில் பந்தங்கள், உறவு அப்படின்னு. அப்போ இப்போ வரும்போது ரொம்ப நல்ல பேரோட தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இதை எங்கே போய் சொல்கிறது? நெகட்டிவான பர்சன் கிடையாது, நெகட்டிவ் ஹேபிட் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கணும்னு ஒரு பாயிண்ட் இல்லைல்ல. அப்போ லைஃப் லாங் உங்களோட உறவாடக்கூடியவங்க என்னமும் உங்களை பார்த்தாலே பிடிக்காது. அண்ட் எந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணாலுமே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அங்கே ஈடு கட்டாது. அப்போ இத்தனை நாள் வெயிட் பண்ணிங்களா? கொஞ்சம் இன்னியும் வெயிட் பண்ணுறது சால சிறப்பு. இப்படி இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷனில் எந்த ஒரு முடிவுகள் நீங்கள் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னோ அல்லது அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னோ நீங்கள் போய் பண்ணிட வேண்டாம். இருக்கிறதுல எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் வீட்டுக்கு போவார். அந்த 4ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய 8ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது குழப்பங்கள் குறையும். பட் ஸ்டில் டோட்டலாக அதுலேருந்து வெளியில் வர மாட்டீங்க. சுப காரியங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கும்பராசியில் இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க. இப்போ ஈஸியாக உங்கள் குழந்தைங்க என்ன சொல்லுங்க, உனக்கு என்னப்பா தெரியும், சிவனேன்னு இருப்பா, மெதுவாக பேசுப்பா, என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஓங்கி பேசுவாங்க. அந்த காலகட்டத்தில் வெளியில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கூனி குறுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவீங்க, அவன் என்னமோ பெருசாக பண்ணிட்டானா, இவன் போய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து ஓகேப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அதனால உனக்கு என்ன அப்படின்னு காதில் போட்டுக்காம குடும்பத்தாரிடமும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பிஸி ஆக்கும், தேவையில்லாதது புல் பண்ணி பிஸி ஆக்கும். அப்போ பிஸி ஆக்கும்போது இருந்ததை விட்டு நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்னால உங்களை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போது உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களை கூப்பிட்றாரு. அந்த சமயம் நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கலை, மேபி சார்ஜில் போட்டுட்டு போயிருக்கீங்க. அந்த ஃபோன் அட்டன் பண்ணாததுனால எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. இதே ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை கரெக்டாக கவனிக்க முடியாமல், அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் நிறையா அந்த பிஸ்னஸை லூஸ் பண்ணுற மாதிரி, அந்த பிஸ்னஸ் லூஸுன்றது இந்த ஒரு கன்சைன்மெண்ட் மட்டும் கிடையாது, ஏன்னாப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே அந்த கான்ட்ராக்டை கட்டாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி விளையாட்டு அல்ல. ஸோ இந்த மாதிரி மனோபக்குவத்தோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்டல் ஜோன் நிறைய இருக்கும். தயவு செஞ்சு ஏதோ இருக்கக்கூடிய கோவத்தில் உங்களுடைய வண்டியில் காமிச்சிடாதீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கோவப்பட்டு உடனே வண்டி எடுத்துட்டு ட்ருன்னு ஆக்சிலேட்டர் அமுக்கி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்க. அதெல்லாம் பெரிய பெரிய ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் இப்போ விட்டுரும். ஸோ நிதானம் நிதானம் நிதானம். நான் கும்பராசி அன்பர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு கேது விநாயகர்னுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி மனக்குழ விநாயகர்ன்றது பாண்டிச்சேரியில் இருக்காங்க. மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு வல்லமை அங்கே உண்டு. அதே மாதிரி கடலோரம் தண்ணி அப்படின்றதோடலாம் நீங்கள் மூவ் பண்ணுங்க. நிறைய உங்களை சாந்தப்படுத்திக்கோங்க. டெய்லி அப்படி கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் டெய்லி கிளம்புறதுக்கு முன்னாடி படபடபடபடான்னு கிளம்பாமல், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சேரில் உட்காந்துட்டு நிம்மதியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு கரெக்டாக எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தினமும் தற்சோதனை பண்ணுங்கள். தற்சோதனை அப்படின்றது நான் நிறைய சொல்லியிருக்கேன். உங்களையே நீங்கள் சோதனை பண்ணிக்கிறது தான். அந்த தற்சோதனை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலலாம் என்னென்ன நடந்துச்சு, அதில் மாற்றங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், எல்லாமே நிதானமாக பண்ணலாம். எக்ஸ்ட்ராடனரியாக நமக்கு வேண்டாம். சாந்தமான வார்த்தை,
சாந்தம் சாந்தம் சாந்தம், லீஸ்ட் பாதர், டேக் இட் ஈஸி, சரிப்பா உனக்கு புரியலை இப்படின்ற ஒரு வார்த்தையோடு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வழி எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ சுபகாரியங்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் உண்டு, பட் அந்த சுபம் செய்யும்போது பேலன்சிங்காக நீங்கள் ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா நிறைய பிளவுகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும், உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும், உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய நட்புக்கும் நிறைய போகும். சரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் இதில் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துக்கலாம் வாடா, எந்த லெவலுக்கும் நான் இறங்க தயார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இது சேலஞ்ச் பண்ணி போகிறதுக்கு கரெக்டான ஒரு காலகட்டம் அல்ல. நிதானம் நிதானம் நிதானம், தெளிவு. ஸோ இதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஸோ இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான தெய்வமே லக்ஷ்மி நரசிம்மர் தான். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு தினமும் நீங்கள் போயிட்டு வரலாம். லக்ஷ்மி நரசிம்மரனுடைய உக்ரம் வீரம்ன்ற ஸ்லோகத்தை நீங்கள் மனசார சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். பிளானிங் இஸ் இம்பார்ட்டண்ட், பொறுமைன்றது இம்பார்ட்டண்ட். துளசி செடி தயவு செஞ்சு வளர்த்துருங்க கும்பராசி அன்பர்களே. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் போய் நீங்கள் தண்ணி ஊற்றுறது அப்படின்றது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப நல்லா வரும். அந்த ஆக்சிஜன் உங்களுக்குள்ளே இருக்க இருக்க அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. உங்களை மீறி நீங்கள் உங்களை ஜாலியாக வச்சுக்கணும். என்டர்டெயின்மெண்ட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் யூ. அண்ட் சோம்பேறித்தனம் இல்லாமல் எது எடுத்தாலுமே அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன போகிறோம், உங்களை நீங்கள் ஆக்கியபைடாக வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஃபிஷியன்சிஸ் பாடியில் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. கும்பராசி கும்ப லக்ன அன்பர்கள் மசில்ஸ் நல்லா பார்த்துக்கணும், நரம்பு மண்டலம் நல்லா பார்த்துக்கணும், எதுலேயும் வலிக்க விழுந்துட வேண்டாம். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சொல்கிறது கோச்சார பலன்தான். ஸோ அந்த கோச்சாரன்றது உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக இப்போ திருப்தியாக இல்லாததுனால ஹனுமனுக்கு இம்பார்ட்டன்ஸ், லக்ஷ்மி நரசிம்மருக்கு இம்பார்ட்டன்ட், குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ட், ராகு கேது ஸ்தலத்துக்கு இம்பார்ட்டன்ட், திருப்பதிக்கு ரொம்ப முக்கியம், செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அறுபடை வீடுக்கும் இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்ன உங்களால் முடியுமோ போயிட்டு வாங்க. அதுக்குண்டான ஸ்லோகங்களை சொல்லுங்க, கேளுங்க. இது எல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன வரும்? நிதானம். நிதானம், டேக் இட் ஈஸி, ஓகே பாலிசி. இது ஒன்றும் இப்படியே இருக்க போகிறது இல்லையே, இது வருட பலன் தானே, இது ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய கவலை வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இந்த குரு பயிற்சி தான். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அந்த குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக ஃபினான்ஸ் வந்துட்டே இருக்கும், செலவுகள் தான் அதிகரிக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்க்கறதுனால அந்த குழப்பங்களை நீங்கள் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அனைத்து விரயங்களும் சுப விரயமாகும். ஸோ எந்த ஒரு ராங் டிசிஷன் மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.